அனைவருக்கும் வணக்கம். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பேச்சு இந்தியா முழுவதும் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. கழக தலைவர் அவர்கள் ஆணையின் பேரில் இந்த SIR குறித்தான ஒரு சிறிய காணொலியை தயாரித்து கழக நிர்வாகிகள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இதை உங்களுக்கு அளிக்கிறோம். SIR என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்தில் நடத்தி முடித்திருக்கிறது. அதில் நடந்த குளறுபடிகள், அது குறித்தான உச்ச நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனினும் கூட 2026 தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்காக தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் SIR-ஐ நடத்தப் போகிறார்கள். இந்த SIR என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குவதாக அல்லது மிகுந்த சிரமமான பணியாக சொல்லப்படுகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியை பொறுத்தவரை, இந்த இயக்கம் பெற்றுள்ள கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்களுக்கு இது மிகுந்த சிரமமான பணியாக இருக்காது என்றே நினைக்கிறோம். SIR என்பதை தமிழில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு என்று சொல்லலாம். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்வது, அதுவும் தீவிரமாக சீராய்வு செய்வது, இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை தேர்தல் ஆணையம் செய்வதை அல்லது மேலெடுத்து செல்வதை நாம் நிறைய சட்ட போராட்டங்களை சந்தித்திருப்பதை பார்க்கிறோம். சிறப்பு தீவிர சீராய்வு என்றால் என்ன? அது ஏதோ புதியதாக ஒன்றாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்தால் அது அப்படி ஒன்றும் புதியதான செய்தி அல்ல. ஏற்கனவே 2002 இந்தியா முழுவதும் இந்த தீவிர சீராய்வு, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு செய்யப்பட்டது. 2002, 2003 ஆண்டுகளில். கழக தோழர்களுக்கு அனைவரும் தெரிந்த வகையில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக அதை தேர்தல் ஆண்டு என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பான ஆண்டில் ஒரு சுருக்க சீராய்வு செய்வார்கள். கழக தோழர்கள் எங்கெங்கு காணினும் அனைத்து தொகுதிகளிலும் அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் முகாமில் கலந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சிறப்பு வாக்காளர் முகாம்களில் நம்முடைய கழக தோழர்களை தவிர வேறு யாரும் இருப்பதும் கூட கிடையாது. எனவே கழக தோழர்களுக்கு மிக பரிச்சயமான செய்தி தான் அது சுருக்க சீராய்வு என்பது. அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருக்க சீராய்வுக்கும் தீவிர சீராய்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருக்க சீராய்வுக்கு கொடுக்கக்கூடிய ஆட்சேபனைகளையும் பரிந்துரைகளையும் நாம போய் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுப்போம். தீவிர சீராய்வு தேர்தல் ஆணையம் நம்ம கிட்ட வந்து வாங்கும். இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் சொன்னா என்னோட பார்வையில் அவ்வளவுதான். மிகப்பெரிய சிரமமான பணியெல்லாம் கிடையாது. இது தேர்தல் ஆணையத்துக்கு இது செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்ப வேணாலும் இது செய்யலாமா அப்படின்ட்டு ஒரு முதல்ல அதிகாரம் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 324 இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. நான் இந்த ஸ்லைட்ல சிகப்பு கோடிட்டு காட்டிருக்கேன் பாருங்க. The superintendence, direction and control of the preparation of electoral rolls. அதாவது வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, அதை முறைப்படுத்துவது, அதற்கான நெறிமுறைகளை வகுப்பது, அதை கண்காணிப்பது எல்லாமே என்ன வாக்காளர் பட்டியல்? பாராளுமன்ற, சட்டமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல் எல்லாத்துக்கும் உள்ள வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, அதற்கு நெறிமுறைப்படுத்துவது, கண்காணிப்பது எல்லாமே shall be vested in the commission சொல்றாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லிக்கிறாங்க. எனவே சிறப்பு சீராய்வு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதுல நம்ம எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அப்ப ஏன் பிரச்சனை?
அதிகாரம்ன்றது ஒண்ணு, அந்த அதிகாரத்தை முறைப்படி செய்கிறார்களா என்பதுதான் கேள்வி. ஏன்னா பீகார் மாநிலத்துல 65 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்க. அந்த 65 லட்சம் வாக்காளர்கள்ல ஏறக்குறைய 32 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போய்விட்டதாகவும் அல்லது 2 முறை பதிவு செய்து கொண்டவர்களாகவும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எளிதாக எடுக்கக்கூடிய தரவு தான், அந்த டேட்டாவை ஈஸியா எடுத்துடலாம். ஆனா தேர்தல் ஆணையம் 33 லட்சம் வாக்காளர்கள் நிரந்தரமாக இங்கே இருந்து குடியேறி வெளியேறி போயிட்டாங்க பீகார்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதான் மிகுந்த கேள்விக்குரியதாக இருக்கிறது. அந்த 33 லட்சம் பேர் எப்படி வெளியே போனாங்க, அதற்கு என்ன என்கொயரி பண்ணாங்க, சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தின்படியான அந்த என்கொயரி பண்ணாங்களா, இதெல்லாம் தான் கேள்விக்குறியா இருக்கு. அப்ப 33 லட்சம் வாக்காளர்ன்றது ரொம்ப சாதாரணமான நம்பர் கிடையாது. அப்ப அதை முறைப்படுத்தி நெறிமுறைகளோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். யாரு? தேர்தல் ஆணையம் நடத்துறது. தேர்தல் ஆணையம் முறைப்படி நடத்துகிறதா என்பதை பார்க்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட, குறிப்பாக நம்முடைய கழகத்தினுடைய அடிப்படை பணியாக இருக்க வேண்டும். இதான் நம்முடைய கழக தலைவருடைய நோக்கமாக இருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறார். இந்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு இந்த தடவை செஞ்சிட்டோம்னா, ஒழுங்கா செஞ்சிட்டோம்னா, வரக்கூடிய 20 வருடங்களுக்கு உண்டான நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் இதாக இருக்க போகுது. அப்ப இது எவ்வளவோ கவனமோடு செய்யணும் அப்படிங்கிறதனுடைய அழுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சாதாரணமாக மேம்போக்காக இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இது இந்த தேர்தலை பாதிக்கும் என்பதை தாண்டி வரக்கூடிய அத்தனை தேர்தலையும் இது பாதிக்கும். எனவே இத்தனை நாட்களாக கடுமையாக உழைத்த நீங்கள் மீண்டும் கவனத்தோடு பணியாற்ற வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. நாம விவசாயம் செஞ்சிட்டோம், களை எடுத்துட்டோம், எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். இது அறுவடைக்கான காலம். அறுவடைக்கான காலத்துல எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எனவே இந்த வரக்கூடிய 6-7 மாதங்கள்ல நாம செய்ய வேண்டிய பணியில முக்கியமான பணியாக இந்த சிறப்பு தீவிர சீராய்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஸ்ஐஆர் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த எஸ்ஐஆர் என்ன சார், நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே, பெரிய வேலை இருக்கு அப்படிங்கிறாங்களேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு கழக தோழர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனால் அதை முறையோடு செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன்ல தமிழகம் முழுவதும் தலைவர் தந்துள்ள வழிமுறைகளை தமிழகம் முழுவதும் ஒரே பேட்டர்ன்ல செஞ்சிட்டீங்கன்னா இது இதை விட எளிமையான பணி எதுவும் இருக்க போறதில்லை. அது என்னங்கிறத பாத்துடலாம். அதுக்கு உண்டான விளக்கங்களையும் நான் அப்படியே சொல்லிட்டே வந்துடுறேன். என்னன்னா, வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 2 தான். தகுதி உள்ள எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது. 2வது, தகுதியற்ற எந்த நபரும் வாக்காளராக இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. தகுதி இருக்கிறவன யாரையுமே விட்டுறக்கூடாது, தகுதி இல்லாத ஒரே ஒருத்தனை கூட சேர்த்துக்கூடாது. இதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இது எங்க வயதை விட அதிகமான ஆண்டுகளாக கழகத்தில் உழைத்தவர்கள் இருக்கிறீங்க, தேர்தல் பணிகளை பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க சொல்றது வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா, கொல்லல் பட்டறையில கொண்டு போய் ஊசி வைக்கிற மாதிரி தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். இருந்தாலும் கூட இதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை சொல்லி தரணும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலும் கழகத்தால் அமைக்கப்பட்டுள்ள மண்டல பொறுப்பாளர்கள், மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொலியை தயாரிச்சு தரும். சோ இந்த 2 விஷயம், தகுதியுள்ள எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது, தகுதியற்ற யாரும் சேர்க்கப்படக்கூடாது. இதுதான் நம்ம பண்ண போறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான வழிமுறையில இதற்கான தொடர்புடைய நபர்கள் யார், தொடர்புடைய ஆவணங்கள் என்ன, இது 2 தான் விஷயம். தொடர்புடைய நபர்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியவங்க 2 பேர். ஒண்ணு
ERO என்று சொல்லப்படக்கூடிய எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர், ERO, அதாவது வாக்காளர் பதிவு அதிகாரி. இந்த வாக்காளர் பதிவு அதிகாரி ஏறக்குறைய ஒரு DRO லெவல்ல இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் லெவல்ல இருக்கவங்கள தேர்தல் ஆணையம் நியமிப்பாங்க. அந்த DROங்கிறது பதவியின் அடிப்படையா இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட நபரையும் சொல்லலாம். கணேசன் என்பவர் ERO செயல்படுவார்னு சொல்லலாம், அல்லது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய DRO ஸ்பெஷல் PA to கலெக்டர், அவர்தான் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசராக இருப்பார்னு சொல்லலாம். ஆக அந்த ERO-வாக யாரை நியமிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ERO-ன்றது மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல்ஸ்ல 1960 விதிகள்ல அந்த பதவியையும் அவருக்கான பொறுப்புகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது நபர் பூத் லெவல் ஆபீசர் ஒருத்தர் போடுறாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பூத் லெவல் ஆபீசர், பாக நிலை அலுவலர் என்பவரை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியையும் ஒவ்வொரு பாகத்திற்கும், அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பாக நிலை முகவரை நியமிக்க சொன்னாங்க. பாகநிலை முகவர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன? மாவட்ட செயலாளர், நம்ம கழக மாவட்ட செயலாளர் BLA 1. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் நம்முடைய BLA 1 மாவட்ட செயலாளர் இன்னொரு BLA 2 இருப்பாங்கன்னு நியமிச்சு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்திருப்பாரு. தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்துல அவங்க பெயரையும் மொபைல் நம்பரையும் போட்டிருப்பாங்க. அவங்கதான் நம்ம கழகத்துடைய BLA 2. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் BLA 2-வை நியமித்திருப்பாங்க. இதுல ஒரு முக்கியமான மாறுதல் வந்திருக்கு. ஏப்ரல் மாதத்துல BLA 2-வை ஏற்கனவே நம்ம நியமித்திருந்தாலும் கூட ஃபார்ம் 1D-ல அவங்க போட்டோவை ஒட்டி, BLA 2 போட்டோவை ஒட்டி புதுசாக பதிவேற்ற செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அதை அநேகமா எல்லா மாவட்ட செயலாளரும் செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட வழக்கறிஞருடைய சார்பில் அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட வழக்கறிஞருடைய அமைப்பாளர்கள் அந்த பணியை இப்ப மேற்கொண்டு வராங்க. என்ன? நீங்க கொடுத்திருக்கிற அந்த பரிந்துரை பட்டியல், BLA 2 பரிந்துரை பட்டியலில் இருக்க பெயரும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் இருக்க பெயரும் ஒன்றாக இருக்கிறதா என்ற பணியை வழக்கறிஞர் அணி அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். அதை முழுமையாக செய்து முடிக்க வேண்டியது இந்த மாவட்ட அமைப்பாளருடைய பொறுப்பு. அதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது மாவட்ட செயலாளருடைய பொறுப்பு. ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லாமே கழகத்தினுடைய சார்பாக செயல்படக்கூடிய நபராக இந்த BLA 2 தான் இருக்க போறார். ரொம்ப முக்கியமான பொறுப்பை வகிக்க போகிறார். அதே மாதிரி நீங்க இந்த செயல்முறையை முழுக்க பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக செயல்படக்கூடிய நபராக BLO தான் இருக்க போறாரு. அதாவது பாக நிலை அலுவலர் தான் இருக்க போறாரு. எனவேதான் நீங்கள் அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ERO என்ற வாக்காளர் பதிவு அதிகாரி. ஒவ்வொரு தொகுதிக்கும் போட்டிருப்பாங்க. அந்த வாக்காளர் பதிவு அதிகாரி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மொபைல் நம்பர் வச்சிருக்கணும். அவரோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமான BLO யாரு, அவர் யாரு, அவர் மொபைல் நம்பர் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு BLA 2-உடன் அவருக்கு உரிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது பண்ணிட்டீங்கன்னா ஏறக்குறைய 50% பணிகள் முடிந்ததாக கணக்கு. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய அடிப்படையான பணியாக இருக்கிறது. இதை செஞ்சிடணும். இப்ப சுருக்க சீராய்வு அப்படின்னு சொன்னா நாம அவங்க கிட்ட போவோம்னு சொன்னோம் இல்லையா? அதாவது முகாம்ல வச்சு நாம போயிட்டு அவங்க கிட்ட கொடுப்போம். சிறப்பு தீவிர சீராய்வுல தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போறாங்கன்னா அவங்களுடைய பீகார் மாநிலத்துக்கான அந்த குறிப்பாணையை பார்த்தீர்கள் என்றால் ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க, H2H அப்படிங்கிறாங்க. H2H-னா ஹவுஸ் டு ஹவுஸ் எனுமரேஷன். வீடு வீடாக அவங்க போறாங்க. யார் போவாங்க? BLO போறாரு. BLO ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவார். வந்து என்ன பண்ணுவாரு? எனுமரேஷன் ஃபார்ம் அப்படி என்றக்கூடிய
கணக்கீடு படிவத்தை ஒவ்வொரு வீட்டுல 4 வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா 4 வாக்காளருக்கு 4 படிவம் தருவார். 10 பேர் இருந்தாங்கன்னா 10 படிவம் தருவார். அதை நம்ம ஃபில் பண்ணி தரணும். அந்த எலிமினேஷன் ஃபார்மை எடுத்துக்கிட்டு பிஎல்ஓ வந்து கொடுத்துட்டு போயிடுவார். கொடுத்துட்டு போன பிறகு அடிப்படையாக 2 விஷயம். 2002க்கான தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த 2002 வாக்காளர் பட்டியல 2005ல ஒரு தடவை ஆய்வு செய்திருக்காங்க. அதனால 2002 மற்றும் 2005க்கான வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள். 2வது 1/1/2026 என்ற தேதி தகுதி நாளாக ஏற்றுக்கொள்ளப்படும். புரியுதுங்களா? அப்ப 2 விஷயம். 2002-2005 தேர்தல் வாக்காளர் பட்டியல் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு 1/1/2026 தகுதி பெறும் நாளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த சிறப்பு தீவிர சீராய்வு நடத்த போகிறார்கள். எப்ப நடத்த போறாங்க? எப்ப வேணாலும் நடத்தலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா, பீகார்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 23/6/2025 அன்றைக்கு ஹிந்து பத்திரிகையில எலெக்ஷன் கமிஷன் ப்ரொபோசஸ் டு டூ இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்க சிறப்பு தீவிர சீராய்வுக்கான முன்னெடுப்பை எடுக்க போறாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. என்னைக்கு? 23/6/2025. 24/6/2025 மறுநாள் தேர்தல் ஆணையம் ப்ரொபோஸ்டன் போட்ட 23ஆம் தேதி மாற்றி 24ஆம் தேதி அதுக்கான ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு என்னையில இருந்து துவக்குறாங்க தெரியுமா? மறுநாள்ல இருந்து 25/6/25 இருந்து துவக்குறாங்க. அதனால எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு போதுமான அவகாசம், போதுமான நாட்கள் தரும்னா எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு கொடுத்துட்டு ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டு மறுநாள்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. 24 மணி நேரம் கூட உங்களுக்கு அதற்கான நேரம் இருக்காது. ஏன்னா விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும், எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டில் இதற்கான அடிப்படை பணிகளை, ஆரம்ப பணிகளை ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சு பாதிக்கு மேல முடிச்சு வச்சுட்டாங்க. எனவே அவங்க இன்னைக்கு காலையில சொல்லிட்டு மறுநாள் காலையில இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்ப நமக்கு நேரம் இல்லையே, இதை பத்தி தெரியலையேன்னா நம்ம பதட்டம் அடைய கூடாது. அதுக்குதான் இதை நாங்க இப்ப சொல்றோம். இப்ப வாக்காளர் பட்டியல். வாக்காளர் பட்டியல்னா யாரு வாக்காளர்கள்? யாரு வந்து இந்த இந்திய நாட்டுல அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸா இருக்கட்டும், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கட்டும், எல்லாத்துலயும் சேர்த்து படிச்சீங்கன்னா இந்த 4 தகுதிகள் இருந்தாதான் ஒருத்தர் வாக்காளர் ஆக முடியும். முதல் தகுதி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2வது தகுதி 18 வயது நிரம்பியதாக இருக்கணும். என்னைக்கு? நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, தகுதி நாள் 1/1/2026 அன்றைக்கு 18 வயது பூர்த்தியானவராக இருக்க வேண்டும். 3வது தகுதி எந்த தொகுதியில, இப்ப நான் அம்பத்தூர் தொகுதியில வசிக்கிறேன்னா அந்த தொகுதியில் நான் சாதாரணமாக குடியிருப்பினராக இருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல அது ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிறாங்க. இப்ப எனக்கு அம்பத்தூர் தொகுதியில வீடு இருக்கு, நான் இங்க தங்கி இருக்கிறேன். ஆனா எனக்கு வந்து என்னுடைய சொந்த ஊரான சோளிங்கர்ல ஒரு வீடு இருக்கு, வெவ்வேறு ஊர்ல வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு வச்சிருக்கேன், அதனால நான் எல்லா இடத்துலயும் எனக்கு சொந்த வீடு இருக்குதே, அதனால நான் இங்க சாதாரணமா குடியிருப்பேன்னா கிடையாது. நான் எங்க குடும்பத்தோடு தங்கி இருக்கிறேன், எங்க நிரந்தரமாக பணியாற்றுகிறேன், அப்படிங்கிறதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் சாதாரணமாக குடியிருப்பவர் என்பது நிர்ணயிக்கப்படும். ஆக இது 3வது தகுதி. 4வது தகுதி நம்ம ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டாம். அது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குற்ற வழக்குல கமிஷன் ஆனவங்க, அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனா பார்த்து அவங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. நம்ம இந்த முதல் 3 மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இந்திய குடிமகன், 1/1/2026 அன்னைக்கு 18 வயசு ஆனவங்க, சாதாரணமாக குடியிருப்போம். இந்த 3 தகுதிகள்ல எடுத்துக்கிட்டா இதுக்குள்ளார யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் வாக்காளராக சேர்க்க வேண்டும். அப்ப இப்ப நான் போடுற ஸ்லைடு
பீகார் மாநிலத்துக்கானது. இது நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது பீகார் மாநிலத்துக்கானது. அது உங்களுக்கு ஒப்பிடுவதற்காக, உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொடுத்திருக்கேன். என்ன எப்படி பண்ணாங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி 24/6 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. 25ஆம் தேதி ஜூன் மாசத்திலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாசம் வரைக்கும் கணக்கீடு படிவத்தை வழங்கினார்கள். 25/6 இருந்து 26/7க்குள்ளார எல்லா வாக்குச்சாவடியையும் 1200 வாக்காளர்களுக்கு மிகாம மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1200 வாக்காளர்கள் என்று மாற்றி, ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர்கள் தான் அப்படின்னு சொல்றதை மாற்றி அமைச்சிட்டாங்க. அதுல கழக தோழர்கள் ரொம்ப முழுமையாக பங்கெடுத்துக் கொண்டீர்கள். எங்கெங்க அப்ஜெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாவட்ட செயலாளர் அதை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு வராங்க. அதனால நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் 26ஆம் தேதிக்குள்ளார படிவத்தை வழங்கி அதை பூர்த்தி செஞ்சு வாங்கிடணும். எவ்வளவு நாள் டைம் கொடுத்திருக்காங்க? 30 நாள் தான் டைம். எவ்வளவு பேருக்கு? 7,35,00,000 வாக்காளர்களுக்கு அவர்கள் தந்த நாட்கள் மொத்தம் 30 நாள் மட்டும்தான். அப்போ அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ஜூலைக்குள்ளார டிராப்ட் ரோல் ரெடி பண்ணணும். 1/8/2025 அன்னைக்கு மறுநாளே 1/8/2025 அன்னைக்கு டிராப்ட் ரோல்ல வெளியிட்டுருவாங்க. 1/8/1 இருந்து 1/9 வரைக்கும் 30 நாட்களுக்குள்ளார யாராருக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் இருக்கோ அந்த அப்ஜெக்ஷன் இருக்கும். 30ஆம் தேதி ஃபைனல் டிராப்ட் ரோல வெளியிட்டாங்க. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 7,35,00,000 வாக்காளர்களுக்கு மொத்தமே 60 நாள், மொத்தம் 90 நாள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அது வாக்காளர்களுக்கு தரப்பட்ட கால அவகாசம் 30 நாள் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு, 30 நாள் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு, மொத்தம் 60 நாட்களுக்குள்ளார எல்லாரும் தங்களுடைய பணிகளை செஞ்சிடணும், எல்லா வாக்காளரும் தங்களை என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. இது ரொம்ப குறுகிய காலமாக தெரிகிறது. ஏன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கால் பிராக்சர் ஆகி ஒருத்தர் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டாருன்னா அவர் 25-30 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. அவர் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அவர் கூட இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வாக்காளர்கள்லாம் தங்களை சேர்த்துக்கொள்ள அவகாசம் இருந்திருக்காரு. இது போல எத்தனையோ நிகழ்வுகள்ல 25 நாள் 30 நாள் கல்யாணம் ஒட்டி, திருமணங்களை ஒட்டி வெளியே போயிருப்பாங்க, கல்வியை நோக்கி வெளியே போயிருப்பாங்க. அப்ப இந்த 30 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப குறுகிய காலமாக படுது. அது மட்டுமல்ல, வாக்காளர்கள், சாதாரண மனநிலையில் வாக்காளர்கள் தாங்கள் வாக்காளர்களா என்பதை தெரிந்து கொள்வதிலும் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்வதிலும் அவ்வளவாக ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதுக்கு காரணம் நிறைய இருக்கலாம். அரசியல் குறித்தான புரிதல் இல்லாம இருக்கலாம், வேலை நிமித்தமா இருக்கலாம், கல்வி அறிவு இல்லாததுனால இருக்கலாம். எல்லாரும் தங்களை அவசியமா வாக்காளராக சேர்த்துவதற்கு எல்லா முனைப்போடும் இருப்பாங்க. எல்லா வாக்காளரும் இருப்பாங்கன்னா அது சிரமமான சூழ்நிலை தான். அங்கதான் கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் பணியாற்ற வேண்டிய இடம் வரும். தகுதி பெற்ற யாரையும் விடுபடாமல் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது நம்முடைய முக்கிய கடமை. தகுதியற்ற யாரும் சேர்க்கப்படாமல் இருப்பதை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய கடமை. அது மட்டும் இல்லை, இந்த BLA 2 சொன்னோம் இல்லையா, போன தடவை நீங்க அந்த சுருக்கு தேர்தல் சீராய்வு அப்ப ஒரு நாளைக்கு ஒரு முகாம்ல 10 படிவம் வரைக்கும் தரலாம்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்? ஆனால் இந்த சிறப்பு சீராய்வுல அந்த 30 நாட்களுக்கும் 50 படிவங்களை நீங்க தரலாம். அது அதிகம். ஏன்னா வாக்காளர் பட்டியல் ஒரு வாக்குச்சாவடிக்கு 1200 வாக்காளர் தான் சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப 30 நாளைக்கு 50 கொடுத்தா 1500 படிவம் கொடுக்கலாம். அதுக்கு அவ்வளவு அவசியம் இருக்காது. அதனால நீங்க BLA 2 தன்னுடைய பணியை ஒழுங்கா செஞ்சிட்டாருன்னா யாரையும் விடுபடாமல் நம்ம பார்த்துக்கலாம். பீகார் தேர்தலை அடிப்படையா வச்சு அந்த ஜீவோவை வச்சு இந்த வாக்காளர்களை 4 விதமா பிரிச்சுக்கலாம். நான் இங்க 2003 போட்டிருக்கிறதுலாம் நீங்க தமிழ்நாட்டுக்கு 2002 மனசுல வச்சுக்கோங்க. இது பீகாருக்கானது. இந்த இதுல 2003 போட்ட இடத்துல 2002 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வகை
வாக்காளர்கள். 2002 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் கணக்கீடு படிவத்தை எனுமரேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி என்னோட பேரு இந்த பாகத்துல இந்த வரிசை எண்ணில் இருக்குன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். 2வது வகை, அந்த 2002 வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க 18 வயது நிரம்பிய அவருடைய குழந்தை, 18 வயது இல்ல அதுக்கு மேல இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணலாம்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னோட தந்தையோட அல்லது என்னோட தாயோட பெயர் இந்த தொகுதியில இந்த பாகத்துல இந்த வரிசை எண்ணில் இருக்குன்னு ஃபில் பண்ணி அதோட எக்ஸ்ட்ராக்ட அந்த வாக்காளர் பட்டியல் 2002 வாக்காளர் பட்டியலோட எக்ஸ்ட்ராக்ட ஜெராக்ஸ் காப்பி வச்சீங்கன்னா போதும். 3வது வகை, இது பீகாரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேதி மாறலாம். 1/7/87க்கும் 2/12/2004க்கும் இடையே பிறந்தோர் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இது ரெண்டுத்தையும் வச்சு கொடுக்கணும். 4வதாக 2/12/2004 பிறகு பிறந்தவங்க தங்களுடைய பிறப்பு சான்றிதழையும் தரணும், பெற்றோர்ல யாராவது ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழையும் தரணும். இங்கதான் பிரச்சனை வரும். 2002 வாக்காளர் பட்டியல்ல இப்ப இருக்கக்கூடிய 2025 இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எத்தனை பேர் 2002 வாக்காளர்களாக இருந்திருப்பாங்க, அவங்க பசங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா 40% வரைக்கும் தான் அது முதல் 2 இதுல வருவாங்க. மிச்சம் 50 குறைஞ்சபட்சம் 40% பேருக்கு ஆவணங்களை இணைத்து தர வேண்டிய கட்டாயம் இருக்கும். இருக்கிறதுலே சிரமமான பணி, சிரமமான இடம் கேட்டீங்கன்னா இந்த ஆவணங்களை இணைத்து தருவதுதான். பீகார் தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா இப்ப போட்டிருக்க ஸ்லைட்ல இருக்க 11 ஆவணங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. கழக தலைவர் அவருடைய ஆணையின் பேர்ல என்னை உள்ளிட்ட 5 கழக மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தில் இருக்க 3 தேர்தல் ஆணையர்களையும் சந்தித்து ஒரு மனு கொடுத்தோம். அதுல ஆதார் அட்டையையும் ரேஷன் கார்டையும் குடும்ப அட்டையும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கேட்டோம். அப்ப தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைமை கழகத்துல நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட நான் ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப மூத்த தலைவர்கள், குறிப்பாக பொருளாளர்கள், என்னது பேசுறீங்க நீங்க, ஆதார் அட்டையை எல்லாத்துலயும் எடுத்துக்கிறாங்க, இதுக்கு எடுத்துக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், பேங்க்குக்கு எடுத்துக்கிறாங்க, பேன் கார்டுக்கு எடுத்துக்கிறாங்க, இதுக்கே எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட்டேன். அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொன்னேன். அவர் கோவப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சதோ என்னவோ, அன்றைக்கு நடந்த விசாரணையிலேயே ஆதார் அட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள், 12வது ஆவணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உத்தரவு போட்டாங்க. எனவே ஆதார் அட்டை இனிமேல் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அந்த சிறப்பு தீவிர சீராய்வுல ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும். எதுக்கு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படும்? பிறந்த தேதிக்கும் சாதாரணமாக வசிக்கும் இடமாக கருதுவதற்கு ஆதார் அட்டை எடுத்துக்கொள்ளப்படும். ஆக ஆதார் அட்டை இப்போ 12வது ஆவணமாக உச்ச நீதிமன்றத்தால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது இன்னொரு முன்னே சொல்லிட்டாங்க, ஆதார் அட்டை என்பது ஒரு இந்திய குடிமகன் என்பதற்கான ஆவணம் கிடையாது, ஆனால் ஆதார் அட்டை அவருடைய அடையாள அட்டையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய பலு, அந்த பணிச்சுமை மிக வெகுவாக குறைஞ்சிருச்சு உச்ச நீதிமன்றத்தினால. எப்பவுமே இந்த இந்திய நாட்டுல ஜனநாயகம் கேள்விக்குறிக்கு ஆகும்போதெல்லாம் நீதிமன்றங்கள் தான் நம்மளை காப்பாத்துது. அது போல இந்த முறையும் ஆதார் அட்டையை ஒரு அடையாள அட்டையாக 12வது ஆவணமாக சேர்த்து கொண்டதுனால நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பணிச்சுமை விலகியதாக நான் கருதுகிறேன். இப்ப நீங்க
அந்த 2002 பட்டியலில் இருக்கிறவங்க, அவங்க பசங்க, அவங்களுடைய பிள்ளைகள் தவிர மற்றவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதார் அட்டையை மட்டும் இணைச்சு கொடுத்தீங்கன்னா அது போதும். இது தெரிஞ்ச பிறகு பீகார்ல என்ன பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகநிலை அலுவலர்கள் அங்க முறையாக செயல்படவில்லை, பிஎல்ஓஸ் அங்க சரியாக செயல்படவில்லை, வாக்காளர்களுக்கு முழு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை. மூன்றாவதாக, பெரும்பான்மையான வாக்காளர்களிடம் இந்திய தேர்தல் ஆணையம் கேட்ட அடையாள அட்டைகள் இல்லை. இது 3 தான் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியா இருந்தது. ஒண்ணு, தேர்தல் ஆணையத்தினுடைய முகவராக செயல்படக்கூடிய பிஎல்ஓ ஒழுங்கா ஒர்க் பண்ணல, வாக்காளர்களுக்கு புரிதல் இல்ல, 3வது அடையாள அட்டை இல்லை. இப்ப 3வது பிரச்சனையான அடையாள அட்டை இல்லைன்றது வந்து நமக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் அட்டையை எடுத்துக்கிட்டாங்க. முதல் 2 பிரச்சனை, பிஎல்ஓ ஒழுங்கா செய்யல, வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இதை யார் சரி செய்ய முடியும்? யார் கையில இருக்குன்னா BLA 2 கிட்ட மட்டும்தான் இருக்கு. எனவே அதை புரிந்து கொண்டோம்னா நாம தான் அந்த கேப்பை ஃபில் பண்ண போறோம். அந்த இடைவெளியை தேர்தல் ஆணையம் கேட்கும் அந்த முறைக்கும் வாக்காளர்களுக்கும் பாலமாக செயல்பட வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக நான் கருதுகிறேன். இப்ப கழக தோழர்கள் மற்றும் கழகத்தினுடைய சார்பு அணிகள் நம்ம எல்லாருக்குமான இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்லைடா சொல்லிட்டு வரேன், அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் குறிப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல்ல கழகத்திற்கான கடமை என்பதை தவிர ஜனநாயகத்துக்கான கடமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தல் நடப்பதற்கு முக்கியம். அதான் அடிப்படை. ஜனநாயகத்திற்காக செய்கிற வேலையாக, அந்த மிகப்பெரிய பணியாக இந்த சிறப்பு தீவிர சீராய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும். கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் செய்ய வேண்டிய கடமை என்பதை உணர வேண்டும். இது அடிப்படையாக மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை போயிடும். 2வது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி உங்கள் வாக்குச்சாவடிக்கான பாகநிலை அலுவலர் BLO யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவர் மொபைல் நம்பர் வாங்கிக்கோங்க. இதை மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாரும் இந்த பணியை செய்யணும். உங்களுடைய பணிக்கு, உங்களுடைய நகரத்துக்கு உட்பட்ட, உங்களுடைய ஒன்றியத்துக்கு உட்பட்ட, பேரூருக்கு உட்பட்ட எத்தனை பாகம் இருக்கோ அந்த பாகத்திற்கான BLO யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு அவர் பெயரையும் மொபைல் நம்பரையும் வாங்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அந்த சட்டமன்ற தொகுதிக்கான ERO யாருன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவருடைய மொபைல் நம்பரையும் வாங்கி வச்சுக்கணும். அவருடைய மெயில் ஐடி இருந்தா மெயில் ஐடி வாங்கி வச்சுக்கணும். இதை முதல்ல ஒரு தொகுப்பாக மாவட்ட செயலாளர்கள் அவசியமாக எடுத்து செய்யணும். நம்முடைய முதல் வேலை எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் சேர்க்கிறது தான். இதை பண்ணிட்டீங்கன்னா பாகநிலை அலுவலர்கள் அவங்களோட BLA 2-ஐ சந்திக்க வைத்து அவர்களுடைய தகவல் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை அறிமுகத்தையும் ஒரு நல்ல பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த சூரியனை சுத்தி தனித்தனியா ஒவ்வொரு பாதையில கோயில்கள் சுத்துற மாதிரி BLO 2 ஒரு பக்கம், BLO ஒரு பக்கம் சுத்திட்டு இருந்தாங்கன்னா தகவல் பரிமாற்றம் இல்லைன்னா இந்த வேலையை செய்யவே முடியாது. எனவே ஒவ்வொரு BLA 2-வும் தங்களுடைய வாக்குச்சாவடிக்கான, தங்களுடைய பாகத்திற்கான BLO யார் என்பதையும் மொபைல் நம்பரையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஒரு இணக்கமான ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தகவல் பரிமாற்றத்தை பெறுவதற்கான அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும், எல்லா டாக்குமெண்ட்டும் BLO கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, 2002, 2005 வாக்காளர் பட்டியல், அது நம்ம எடுத்துக்கலாம், நான் கடைசியா சொல்லித்தரேன். ஆனால் 2002, 2005க்கான வாக்காளர் பட்டியலுடைய ஆவணம்
அந்தந்த பாகத்திற்கான ஆவணம் பிஎல்ஓ கிட்ட அவர் மொபைல் போன்ல ஏற்கனவே இருக்கும். நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். பிஎல்ஓ இது முறையற்றதோ அல்லது சட்டத்துக்கு விரோதமானதோ இல்ல. பிஎல்ஓட கடமை என்னன்னா பிஎல்ஏ கூட உட்கார்ந்து பேசி எல்லா ஆவணங்களையும் பகிர்ந்து கொண்டு அந்த பணியை செய்யும் போது பிஎல்ஏ சேர்த்து செய்யணும்னா சட்டமும் சொல்லுது, தேர்தல் ஆணையமும் சொல்லுது. சொல்லப்போனா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த 5 எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தித்த போது நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பிஎல்ஏ-க்களும் பிஎல்ஓக்களும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தளத்தை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையமும் அதுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. எனவே இது ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் இல்லை. சட்டத்திற்கு உட்பட்ட தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா பிஎல்ஏ-வும் பிஎல்ஓவும் இணைந்து பணியாற்ற வேண்டும், ஆவணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனா பிஎல்ஓக்கு நம்ம பிஎல்ஏ கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவர் ரொம்ப முனைப்பாக இருக்க மாட்டார். நாம தான் போய் வாங்கணும். எதெல்லாம் வாங்கலாம்? 2002 தேர்தல் வாக்காளர் பட்டியல அந்த பாகத்திற்குரியதை அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். 2005க்கு கேட்டு வாங்கிக்கலாம். 2025 கேட்டு வாங்கிக்கலாம். எத்தனை பேர் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டு வாங்கலாம். எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்றதெல்லாம் கேட்டு வாங்கலாம். இதெல்லாம் இந்த 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா இந்த பணி ரொம்ப 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 எளிமையான விஷயம். எனவே மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும் அவசியமாக பிஎல்ஏ-க்களை பிஎல்ஓவுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு ஆவணங்களை பெறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கான தளத்தினை அமைத்து தர வேண்டும். இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பீகார்ல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பீகார் தேர்தலுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த 30 நாள் ஆட்சேபனைக்காக சொல்லுனால ஒவ்வொரு கட்சி பேரும் போட்டு எத்தனை பேர் பிஎல்ஏ-2 அப்பாயின்ட் பண்ணிக்காங்கன்னு போட்டு அவங்க கொடுத்திருக்க ஆட்சேபனைகளை எவ்வளவுன்னு போட்டாங்க. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. எத்தனை பேர் சேர்க்காம விட்டாங்க, 18 வயசு எத்தனை பேர் சேர்க்காம விட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் எந்த அரசியல் கட்சியும் எந்த ஆட்சேபனையும் தரல, கொடுக்கப்பட்ட ஆட்சேபனைகள் 0 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உச்ச நீதிமன்ற விசாரணையை கூட சொன்னாங்க, ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட ஒரு ஆட்சேபனையும் தரல, ஒரு பரிந்துரையும் தரலன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் உட்பட்ட சில கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா நாங்க கொடுத்தோம். எங்க பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உரிய படிவங்கள்ல அவங்க தரல, வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க. ஃபார்ம் 6க்கு ஃபார்ம் 6 தரணும். 18 வயசு ஆகிறவங்களுக்கு ஃபார்ம் 6 இருக்கு, ஃபார்ம் 6 தரணும். பிற மாநில தொழிலாளர்கள், பிற மாநிலத்தில் குடியுள்ள அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஃபார்ம் 7 தரணும். இறந்தவனுடைய பெயரை நீக்கினா ஃபார்ம் 7 தரணும். அந்தந்த படிவங்களை நிரப்பித்தான் தரணும். வெள்ளை பேப்பர்ல எழுதி தரக்கூடாது. 1. 2வது, கொடுக்கப்பட்ட அத்தனை படிவங்களுக்கும் ரெசிப்ட் வாங்கணும், அக்னாலஜ்மெண்ட் வாங்கணும். இன்றைக்கு திமுகவுடைய பிஎல்ஏ-2 இன்னார் இத்தனை ஆட்சேபனைக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு போட்டு பிஎல்ஏ கிட்டயோ இல்ல இஆர்ஓ கிட்டயோ உரிய அத்தாட்சியை பெற வேண்டும். அது முக்கியம். கொண்டு போய் நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. திருப்பியும் சொல்றேன், கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்ல பேரூர் நகர கழக செயலாளர் வரைக்கும் எல்லாரும் கொடுக்கப்பட்ட ஆட்சேபனைகளுக்கோ அல்லது பரிந்துரைகளுக்கோ உரிய அக்னாலஜ்மெண்ட் வாங்குறாங்களான்றது உறுதி செய்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஒரு காப்பியை நீங்க உங்க அலுவலகத்தில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது, இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படின்னா வீடு வீடா போய்தான். அப்ப வீடு வீடா போகணும் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது. வீடு வீடா போகணும்னா கஷ்டமா இருக்குமே அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நம்ம கழகத்துல ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ-2 இருக்கீங்க, 10 பிஎல்சி இருக்காங்க, பூத் லெவல் கமிட்டி.
ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பாகத்துக்கு 1200 ஓட்டு தான் இருக்கு. அப்ப மேக்சிமம் 300ல இருந்து 400 வீடுகள் தான் இருக்கு போகுது. 300ல இருந்து 400 வீடை நீங்க குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 10 வீடு ஒரு நாளைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 15ல இருந்து 20 நாட்களுக்குள்ளார இந்த வேலையை முடிச்சிடலாம். தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர சீராய்வை SIR-ஐ தமிழகத்தில் துவங்குவதற்கு முன்பாக எல்லா கணக்கும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அந்த 30 நாள் எந்த பாரமும் இல்லாம எந்த டென்ஷனும் இல்லாம இந்த வேலையை எளிதாக செய்யலாம். ஒண்ணு. அப்ப வீடு வீடா போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இறந்த வாக்காளர் குறித்து கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். இந்த சிறப்பு தீவிர சீராய்வு வந்த உடனே கழகத்துல என்ன சொன்னாங்க, ஒரு 5 தொகுதிகளில் வழக்கறிஞர் அணி மூலமாக ஒரு சாம்பிள் எடுக்க சொன்னாங்க. என்ன சாம்பிள்? ஒரு தொகுதிக்கு எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் புதுசா சேர்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் நாங்க அரக்கோணம், கடையநல்லூர், தொண்டாமுத்தூர், விழுப்புரம் மற்றும் 1000 விளக்கு பகுதிகளில் அந்த கணக்கெடுத்தோம். அதுல தொண்டாமுத்தூர், கடையநல்லூர் மற்றும் அரக்கோணத்தோட தரவுகள் வந்துருச்சு. அதுல பார்த்தா டேட்டால பொதுப்படையாக 10லிருந்து 13,000 வாக்குகள் இறந்த வாக்காளருடைய வாக்குகளாக இருக்கு. 2 லட்சம் ஓட்டுல 10லிருந்து 13,000 அப்படிங்கிறது ஏறக்குறைய 5% வாக்குகள் நீக்கப்பட வேண்டியவை. அதே போல 3லிருந்து 4,000 வரைக்கும் புதிய வாக்காளர்கள் 18 வயதை தொடர்புள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். என்ன, இறந்த வாக்காளர்கள் குறித்த சரியான கணக்கெடுப்பை எடுத்து அவர்களை நீக்க வேண்டும். புதிய வாக்காளர்களை குறித்து கணக்கெடுப்பு நடத்தணும். என்ன, ஒவ்வொரு வீட்டுக்கும் குறிப்பா கழகத்தினருடைய வீட்டுல, கழகத்தினருடைய சொந்தக்காரங்க வீட்டுல அவசியமா எந்த 18 வயசு நிரம்பியவர்களையும், அதாவது 1/1/2026 அன்றைக்கு 18 வயது நிரம்பக்கூடிய கழகத்தோழர்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. எல்லாரையும் அவசியமா சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஓட் பேங்க். நிர்வாகி வீட்டுல இருக்கவங்க, அவங்க அக்கா தங்கச்சி வீட்டுல இருக்கவங்க, மாமா மச்சா வீட்டுல இருக்கவங்க, பங்காளி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் அவசியமா 18 வயசு 1ஆம் தேதி ஜனவரி மாசம் வரப்போறாங்கன்னா அவங்கள வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறதுக்கான அனைத்து பணிகளையும் செய்யணும். தயவு செய்து அதுல விட்டுறாதீங்க. இடம் மாறி சென்றோர் யாருன்னு எத்தனை பேர்? ஒரு வீட்டுல ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருப்பாங்க, டெல்லியில போய் செட்டில் ஆயிருப்பாங்க. நிரந்தரமாக இடம் மாறி சென்றோர் அவர்களை குறித்த கணக்கெடுப்பு. 4வது, அந்த வாக்குச்சாவடி அந்த பாகத்துக்குள்ளார புதியதாக குடியேறி யாராவது வந்திருக்காங்களான்றதையும் பார்க்கணும். இந்த 4 தான் நம்ம கணக்கெடுக்க போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப குறைஞ்ச நாள்ல நீங்க நாங்க கணக்கெடுத்த மாதிரி தீவிரமா செயல்பட்டீர்கள் என்றால் 15 நாள்லயே இது வேலையை முடிச்சிடலாம். வெறும் 15 days. அது கூட காலையில இருந்து நைட்லாம் கூட இல்லை. 15 நாள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா 15 நாள்ல ஒரு பாகத்தை முடிச்சிடலாம். எனவே மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்கள் தங்களுடைய எல்லைக்குள்ள இருக்கிற வாக்குச்சாவடிகளை நாளையிலிருந்து 15 நாட்கள் ஒதுக்கி இந்த கணக்கெடுப்பை எடுத்து விட்டால் நம்ம செய்ய வேண்டிய பணிகள் பெரும்பாலும் 99.9% முடிவு போயிடும். இப்ப சாதாரணமாக குடியிருப்பவர், நான் முதல்ல சொன்னது இல்லையா, ஒரு வாக்காளர் ஆகிறதுக்கு 3 அடிப்படை தகுதிகள். இந்திய குடிமகன், நம்ம எல்லாரும் இந்திய குடிமகன். 18 வயது நிரம்பியவர்கள், 1/1/2026 அன்னைக்கு 18 வயது நிரம்பியவர். 3வது, சாதாரணமாக குடியிருப்போர். இங்கதான் பிரச்சனை. பீகார்ல இருந்த பிரச்சனை நிரந்தரமாக வெளியேறியவர். நமக்கு இருக்க போற பிரச்சனை தற்காலிகமாக குடியேறியோர். பிற மாநிலங்களிலிருந்து வந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு வாக்குரிமையை மறுக்க முடியாது. நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அவன் எங்க வேணாலும், அவர் எங்க நினைக்கிறாரோ அங்க போய் குடியேறுவதற்கு அத்தனை உரிமையும் உண்டு இந்தியாவுக்குள்ளார.
ஆனால் அவர் இங்கே நிரந்தரமாக குடியேறியவராக இருக்கணும். அதை நீங்க பாத்துக்கணும். நிறைய பிற மாநில தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபர்ஸ் இங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வாக்காளராக சேர்த்துக்கணுமானா சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. ஏன்? இந்த 5 தகுதிகளை பெற்றால் மட்டும்தான் அவர் தமிழகத்துல வாக்காளர் ஆகணும். 1, தமிழகத்தில் நிரந்தரமாக குடியேற வேண்டிய எண்ணமும் அதற்கான செயலும் அவருக்கு இருக்க வேண்டும். என்ன அது? 3 மாசம் வந்து வேலை செஞ்சுட்டு 9 மாசம் ஊருக்கு போறது, ஃபேமிலிய அங்கே விட்டு வந்து இங்க வேலை செய்யறது, அல்லது 3 மாசம் கடலூர் விவசாய வேலைக்கு வரவங்க 3 மாசம் கடலூர்ல வேலை செய்வாங்க, 3 மாசம் தஞ்சாவூர்ல வேலை செய்வாங்க, 3 மாசம் இங்க வடார்காடு மாவட்டத்துல வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த தகுதி ஏற்படாது. டெம்பரவரியா வரவங்களுக்கு வாக்காளராக இருக்கக்கூடிய தகுதி ஏற்படாது. இன்னொரு விஷயத்திலேயே அதை டெஸ்ட் பண்ணலாம். குடும்பத்தோடு மைக்ரேட் ஆகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, குடும்பத்தோட இங்கதான் செட்டில் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தகுதி உண்டு. ஒருத்தர் மட்டும் வந்துட்டாரு ஆனா மொத்த குடும்பமும் அந்த வெளிமாநிலத்திலே இருக்குன்னா அவங்களுக்கும் வாக்காளர் ஆவதற்கான தகுதி ஏற்படாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தற்காலிக பணிகள், கட்டடம் கட்டுறவங்க, விவசாய பணிகள் பண்றவங்க எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குதோ அங்கங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப எந்த தொகுதியில் அவங்க நிரந்தரமாக குடியேறியவர்களா இருப்பாங்க? எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தகுதி ஏற்படாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல இல்லாம வெவ்வேறு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கும் தகுதி ஏற்படாது. இது நானும் ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு. தன்னுடைய வாக்கை தன்னுடைய சொந்த மாநிலத்தில் நீக்காமல் இங்க அவர் வாக்காளர் ஆக முடியாது. அப்ப நிரந்தரமாக குடியேற வேண்டும் என்ற எண்ணம், குடும்பத்தோடு வருவது, நிரந்தரமான பணியில ஒரே இடத்துல இருக்கிறது, தன்னுடைய மாநிலத்தில் தன்னுடைய வாக்குகளை நீக்குவது, இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஒருத்தர் இங்க தன்னை வாக்காளராக சேர்த்துக் கொள்ள முடியும். எனவே வெளிமாநில தொழிலாளர்கள் விஷயத்துல உங்க பகுதிகளில் அதிகமாக வெளிமாநில தொழிலாளர்கள் இருந்தால் அவர்கள் தங்களை வாக்காளர்களாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்தால் நம்ம இதுக்கான அப்ஜெக்ஷன் தரணும். எல்லாத்துலயும் இந்த 2 அப்ஜெக்ஷன். 1, அவர் தன்னுடைய வாக்குகளை தன்னுடைய மாநிலத்தில் நீக்கவில்லை. 2வது, அவர் இங்கே நிரந்தரமாக குடியேறியவர் அல்லது நிரந்தரமாக வசிப்பவர் இல்லை என்ற 2 அழுத்தமான காரணங்களை சொல்லி நீங்க அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அப்ஜெக்ஷன் கொடுத்தா என்ன ஆகும் நான் பின்னாடி சொல்றேன். இந்த எல்லாத்தையும் நான் முதல்ல இருந்து சொன்னேன் இல்லையா, இறந்தவர்கள், புதிதாக வாக்காளர் தகுதியானவங்க, வெளியேறியவர்கள், புதுசாக குடியேறி வந்தவர்கள், வெளிமாநில தொழிலாளர்கள், இது எல்லாத்திலையும் தலைமை கழகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் தரப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டு புத்தகத்துல வரிசை கிரமமாக கையால எழுதி அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் நம்ம செய்ய போறோம். அப்ப சீராய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம சீராய்வு முடிச்சிடணும். தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு முன்பாகவே கழகத்தினுடைய சார்பில் இந்த தரவுகள் தயாராக இருக்க வேண்டும். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்னிக்கணும், திருப்பியும் சொல்ற, மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், வட்ட மற்றும் கிளை செயலாளர்கள் இதை தயாராக வைத்திருக்க வேண்டும். பீகாரை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தப்ப நான் இருந்தேன். திருப்பி என்ன தெரியுமா சொன்னாங்க தேர்தல் ஆணையத்துல, அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கடமையை ஒழுங்கா செய்யல, அவங்க அப்ஜெக்ஷன் தரல, அவங்க யாருக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யல, அரசியல் கட்சிகள் செய்யாத வேலைக்கு எங்க மேல குற்றம் சாட்டாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த குற்றச்சாட்டு தமிழகத்தில் சொல்லப்படக்கூடாது. கழகத்தின் மீது அந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் வைக்கக்கூடாது. எனவே நம்ம இந்த வீட்டுக்கான வீடு வீடா போவதற்கான பணிகளை இப்பத்திலிருந்து துவங்கி இப்ப 2002 மற்றும் 2005க்கான தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட்டு விட்டார்கள். அந்த பட்டியலை நீங்க தரவிறக்கம் செஞ்சுக்கணும்.
பிஎல்ஓ கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காப்பி இருக்கும் அந்த பகுதிக்கு, அந்த பாகத்திற்கான பட்டியல் 2002, 2005, 2025 மூணுமே பிஎல்ஓ கிட்ட இருக்கும். நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நானே எடுத்துக்க முடியும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். நம்முடைய ஆட்சேபனைகளையும் பரிந்துரைகளையும் BLA2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு தீவிர சீராய்வு நடக்கும்போது, SIR நடக்கும்போது ஒரு நாளைக்கு BLA2க்கு 50 படிவம் வரைக்கும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த உரிய படிவங்கள்ல ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 அது என்னை விட எங்களை விட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஃபார்ம் 6, 7, 8 பத்தி. அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுக்கணும். இப்ப ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இதை நான் ரொம்ப அழுத்தமாகவும் கொஞ்சம் விரிவாகவும் சொல்லணும்னு விரும்பப்படுறேன். இத்தனை நாள் நடந்த ஒரு முகாம்கள்ல, சிறப்பு முகாம்கள்ல அந்த சுருக்க திருத்தத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபார்ம் கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப தீவிரமாக உழைத்து கழகத்தோழர்கள் நிச்சயமா BLA2க்கள் மூலமா நிறைய ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. நாம ஒரே இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா, நாம கொடுத்த அப்ஜெக்ஷன்ஸையோ அல்லது நம்ம கொடுத்த பரிந்துரைகளையோ 18 வயசாக்காரர்கள் இல்ல புதுசா வந்தவங்களை சேர்க்கணும்னு கொடுத்ததையோ நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இப்ப ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? நீங்க கொடுக்கக்கூடிய இதுல எப்படி நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் எந்த சட்டம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டார்ஸ் ரூல் 1916 ஒரு விதிகள் இருக்கு. அதாவது வாக்காளர் பதிவு விதிகள் 1960 ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல விரிவாக ஒரு வாக்காளர் பெயரை எப்படி சேர்ப்பது, எப்படி நீக்குவது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது குழப்பத்திற்கான இடமே இல்லை. அதுல ரொம்ப ஈஸி. இல்ல ஃபார்ம் 6 தரணும், ஃபார்ம் 7 தரணும்னு சொல்றாங்க. புதுசா சேர்த்துனா ஃபார்ம் 6. அப்ப BLA2 கொடுத்த ஃபார்ம் 6 எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர் வரைக்கும் ஒரு தொகுப்பு வச்சிருக்கணும். EROன்னு சொன்னேன் இல்லையா, அந்த DRO லெவல்ல இருக்கவங்க EROன்னு சொன்னேன் இல்லையா, அவரு வரக்கூடிய எல்லா ஃபார்மையும் எடுத்து, ஓஹோ இவங்க கொடுத்துருக்காங்களா, இவங்கெல்லாம் சேர்த்திருப்பா, இவங்கெல்லாம் நீக்கிருப்பான்னு சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணணும்னா, 1000 விளக்கு தொகுதி 1ஆம் பாகம், இதுல இன்னின்னாரு தங்கள் பெயரை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க, இன்னின்னார பெயரை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பட்டியலை தயாரித்து இணையதளத்திலும் அவரோட ஆபீஸ் நோட்டீஸ் போர்ட்லயும் போடணும். புரியுதுங்களா? போட்டுட்டு மறுநாள் பண்ண முடியுமான? கிடையாது. 7 நாள் வெயிட் பண்ணுவார். நோட்டீஸ் பீரியட் 7 நாள். அந்த நோட்டீஸ் யாருக்கு? பப்ளிக் எல்லாருக்கும் சேர்த்த நோட்டீஸ். இளங்கோ தன்னை வாக்காளராக சேர்த்துக்கணும் 51 தொகுதியிலும் கேட்டிருக்காரு அப்படின்னு நோட்டீஸ் போர்ட்ல போடுவாங்க. அப்ப உங்களுடைய தொகுதிக்கான ERO அலுவலகத்தில் அந்த நோட்டீஸ் போர்டையும் அவங்களுடைய வெப்சைட்டையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேரை சேர்க்க சொல்லியிருக்காங்க, சரியான உங்ககிட்ட நோட் புக் இருக்குல்ல, இப்ப ஏற்கனவே அந்த நோட் புக்கை வச்சு ஃபார்ம் பார்க்கணும். இவங்கெல்லாம் சேர்க்கணும். ஆமாப்பா சேர்க்கணும், நமக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. உங்க நோட் புக்ல இல்லாதவங்க திடீர்னு ஒரு 50 பேரை சேர்க்க சொல்றாங்க. அப்ப அந்த 50 பேருக்கு அப்ஜெக்ஷன் போய் கொடுக்கணும். என்ன அப்ஜெக்ஷன் கொடுக்கணும்? அவங்க வெளி மாநிலத்தில் இருந்தா அவங்க தன்னுடைய மாநிலத்துல அவங்களுடைய வாக்கை நீக்கல, அவங்க பர்மனண்டா இங்க இருக்க போறவங்க இல்லை அப்படின்னு கொடுக்கணும், அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இறந்த வாக்காளர்கள் பெயரை நீக்கணும்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. அந்த பட்டியல உங்ககிட்ட தான் நோட் புக் இருக்கு ஏற்கனவே, அதுல பாத்தீங்கன்னா கரெக்ட், இந்த நேம்லாம் கரெக்ட், பிரச்சனை இல்லை. எங்கெங்கெல்லாம் நீக்க வேண்டுமோ அதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தரும். அதே மாதிரி 1/1/2026 அன்னைக்கு 18 வயது ஆனவங்க 3000 பேர் இருக்காங்க. ஆனா அவர் பட்டியல்ல ஃபார்ம் 6ல 2000 பேர் தான் போடுறாரு. 1000 பேரை விட்டுட்டாரு. அந்த 1000 பேரும் ஒருவேளை கழகத்துல இல்லங்கள்ல இருக்கக்கூடிய 18 வயது நிரம்புறவங்களா இருந்தா நீங்க போய் சொல்லணும், அதுக்கான அப்ஜெக்ஷன் தரணும். நீங்க உங்க பேர்லாம் சேர்க்காம விட்டுட்டீங்க, சேருங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப ERO 7 நாள் முடிஞ்ச உடனே நீங்க அப்ஜெக்ஷன் கொடுத்த இடத்துக்கெல்லாம்
அவங்க வாக்காளரை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுப்பாரு. நீங்க வந்து சேர்க்கணும்னு சொல்றீங்க, திமுகவோட BLA2 வந்து உங்க பெயரை சேர்ப்பதற்கு அப்ஜெக்ஷன் சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு ஒரு என்கொயரி நடத்துவாங்க. ரொம்ப ஷார்ட் என்கொயரி நடத்தி தான் அவர் முடிவு எடுப்பார். இதை நாம் இத்தனை நாட்களாக செய்யவில்லை. நாம இல்ல, எந்த கட்சியுமே செஞ்சதில்லை. நாம இனிமேல் இந்த சிறப்பு தீவிர சீராய்வின் போது நாம் கொடுக்கக்கூடிய பரிந்துரைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ERO 7 நாள் நோட்டீஸ் போர்ட்ல போடுறாரான்னு பார்க்கணும். போட்டதுக்கு அப்புறம் அதை சேர்க்கிறாரா நீக்கிறாரான்றதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ERO சட்டம் தெரியாமலையோ இல்ல விதிகளை பின்பற்றாமலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறான உத்தரவுகளை பிறப்பிச்சிட்டாரு, என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கு போக முடியுமா? முடியாது. விதி 27 கீழே நீங்க ஃபர்ஸ்ட் அப்பீல மாவட்ட கலெக்டர் கிட்ட கொடுக்கலாம். மாவட்ட கலெக்டர் தப்பான உத்தரவு போடுறாரு. 2வது அப்பீல சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தமிழ்நாடு கொடுக்கலாம். இந்த 2 அப்பீல் சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. எனவே வழக்கறிஞர் அணியோட துணையோட நாங்க எப்பவுமே உங்களோட களத்துல இருப்போம். இந்த வரையும் முழுமையோடு உங்களோடு ஒத்துழைப்பதற்கு வழக்கறிஞர் அணி தயாராக இருக்கிறது. இந்த அப்பீல் கொடுக்கறது, ஃபார்ம் கரெக்டா பண்றாங்களான்னு பாக்குறதுக்கெல்லாம் வழக்கறிஞர் அணியிலிருந்து நாங்க ஆட்களை தருகிறோம். மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களும் அங்கங்க இருக்கிற வழக்கறிஞர் அணியை எடுத்து அவங்கள இந்த பணிகளை செய்ய சொல்லி கேட்டு அந்த பணியை அவங்கள செய்ய வச்சிருக்க. பார்த்துட்டு கடைசியாக ஒரு டிராஃப்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க, வாக்காளர் பட்டியல். அது வரைக்கும் கவனமோடு பார்த்துட்டீங்கன்னா தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் எல்லா பணிகளையும் நாம் சுமூகமாக முடித்ததாக, வெற்றிகரமாக முடித்ததாக வைத்துக் கொள்ளலாம். இத்தனை இந்த 12 பணிகள் தான் நம்ம கிட்ட இருக்குது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வீடு வீடா போகும்போது எடுத்து செல்ல வேண்டியவை 2002 மற்றும் 2005க்கான வாக்காளர் பட்டியல். 2வது தலைமை கழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படிவத்தில் ஒரு நோட்டு புத்தகம். 3வது 2025க்கான வாக்காளர் பட்டியல். இதை மட்டும் கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த சீராய்வை நீங்களே செஞ்சிட்டீங்கன்னா நமக்கு பணிகள் எளிதாக இருக்கும். 2002, 2005, 2025 வாக்காளர் பட்டியல் BLO தரமாட்டேங்கிறாரு சார், எங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். இணையதளத்துக்கு போங்க, CEO தமிழ்நாடு என்று டைப் செய்யுங்கள். CEO தமிழ்நாடுன்னு போட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2002, 2025க்கான வாக்காளர் பட்டியல் இருக்கு. அதே மாதிரி 2025க்கும் இருக்கு. அதுல 2002 வேணும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓபன் ஆகும். எந்த மாவட்டம், எந்த சட்டமன்ற தொகுதி, எந்த பாகம்னு அதை கரெக்டா ஃபில் பண்ணீங்கன்னா அதுலயே இருக்கும். மாவட்டம்னா திருவள்ளூர் மாவட்டம் அழுத்தினீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்புறம் அதுல இருக்க சட்டமன்ற தொகுதியெல்லாம் வரும். அதை அழுத்திட்டு பாகம் 1, 2, 3 நீங்க போட்டுட்டு தனித்தனியா பிரிண்ட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்க வேண்டியதான். இதை செய்து விட்டோம் என்றால் இந்த பணிகள் ரொம்ப சிறப்பாக நாம இந்த சிறப்பு திருத்த SIR-ஐ எதிர்கொள்ளலாம். கழக தலைவர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னன்னா, 200 தொகுதிகள் வெற்றி பெறுவது என்பது இதுவரைக்கும் கழகம் செய்திருக்கக்கூடிய, இந்த ஆட்சியில செய்திருக்கக்கூடிய நல்ல பணிகளை மக்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க. நாம் தான் ஆட்சியில் தொடர்வோம், அதிக இடங்களை பிரித்து அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது, எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அப்படின்னா வாக்காளர் பட்டியலை சரியாக முறையாக இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நம்முடைய கழகத்தோழர்கள் செய்ய வேண்டிய ஒரே பணி, முக்கிய பணி இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு இது குறித்து எந்த சந்தேகம் இருந்தாலும் வழக்கறிஞர் அணியை தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். எந்த நேரத்திலும் உங்களோடு இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.